பாடு. கிருஷ்ணா நதிக்கரையில் ஓர் அரச மரம் இருந்தது. அதில் ஒரு கிளி குடும்பம் வசித்து வந்தது. கூட்டிலிருந்த இரு குஞ்சுகளுக்கும் மிங்கி மற்றும் பிங்கி என்று பெயர். அவர்களுக்குச் சிறகு முளைத்துவிட்டாலும் கூட்டை விட்டு வெளியேற நேரம் வரவில்லை என்று தாய் பறவை நினைத்தது. எப்போது நாங்கள் பறந்து போய் உலகை பார்க்க அனுமதிப்பீர்கள் அம்மா என்று பிங்கி கேட்டது. அவசரப்படாதே செல்லமே, இன்னும் ஒரு வாரம் பொறுத்துக்கொள், நானே உங்கள் இருவரையும் வெளியே அழைத்துக் கொண்டு போவேன் என்றது அம்மா கிளி. மிங்கி கேட்டுக்கொண்டது. பிங்கி எதிர்த்துப் பேசியது. இல்லை அம்மா, இந்த நாத்தம் பிடித்த கூட்டில் எவ்வளவு நாள்தான் கிடந்து சாவது? எனக்கு பறக்க வேண்டும், புது இடங்கள் பார்க்க வேண்டும் என்றது. ஒரு நாள் மிங்கியும் பிங்கியும் கூட்டில் தனியாக இருந்தபோது பிங்கி பறந்து போகத் தீர்மானித்தது. வீடு திரும்பியபோது பிங்கிதான் சொன்னபடியே போய்விட்டதைக் கண்டு தாய் மனமுடைந்து போனது. மிங்கி தன் தாயை தன்னால் இயன்றவரை ஆறுதல் படுத்தியது. கவலைப்படாதீர்கள் அம்மா, பிங்கி புத்திசாலி, எங்கும் சமாளித்துக் கொள்ளும் என்றது. தாய் பறவையோ, உனக்கு தெரியாது, மக்கள் கொடூரமானவர்கள் காட்டுக்குள் இருந்தால் பிங்கி பத்திரமாயிருக்கும், ஆனால் மக்கள் நடமாடும் இடத்திற்குச் சென்றால் செத்தே போகும் என்றது. பாவம் பிங்கி அதைத்தான் செய்தது. அது பறந்து பறந்து காட்டின் எல்லையை அடைந்தது. களைப்பும் பசியும் மேற்கொள்ள மேலும் பறக்க முடியாமல் ஒரு மின் கம்பியில் உட்கார்ந்தது. அவ்வளவுதான், மயங்கி கீழே விழுந்தது. கண்ணை திறந்தபோது தான் ஒரு சிறு கூண்டில் அடைக்கப்பட்டிருப்பதை அறிந்தது. அரச மரத்தில் தனது அழகிய திறந்த கூட்டை வெறுத்த பிங்கி இப்போ மூச்சு முட்டும் கூட்டிற்குள் முடங்கிக் கிடந்தது. பாவம், அது ஜோசியம் சொல்லும் ஒருவர் கையில் மாட்டிக்கொண்டது. 1-2 வாழைப்பழத்துண்டுகளும் சில நிலக்கடலையும் 2 நாட்களுக்கு ஒரு முறை கிடைக்கும். தனக்கும் தன் தங்கைக்கும் சுவையான பழங்களும் பருப்புகளும் கொண்டுவரத் தனது தாய் பறந்து போவதை நினைத்து பிங்கி அழுதது. அதைவிட மோசம் பயிற்சிதான் ஒரு அட்டையை கொத்தி வரவும் நாவை பிறழவைக்கும் வார்த்தைகளை பேசவும் கற்பிக்கப்பட்டது. ஜோசியன் சிலவேளை பட்டினி போடுவான் அல்லது வயிற்றில் ஊசியால் குத்தி கொடுமைப்படுத்துவான். ஒரு நாள் ஜோசியன் அதன் சிறகுகளை வெட்டிவிட்டபோது நம்பிக்கை இழந்தது. சிறைவாசம்தான் நமக்கு இனி என எண்ணி நொந்து போனது. ஜோசியன் ஒரு நாள் அடுத்த ஊருக்குச் செல்லத் தீர்மானித்தான். போகும் வழியில் ஒரு மரத்தின் நிழலில் படுத்து உறங்கினான். திடீரென்று, நீ பிங்கியா என்று ஒரு குரல் ஒலித்தது. திடுக்கிட்ட பிங்கி ஒரு அணிலை பார்த்தது. மறந்துவிட்டாயா? நான் தான் டிம்டும், உன் பக்கத்து வீட்டுக்காரன். உன்னை மறுபடி பார்ப்பது எத்தனை சந்தோஷம். சாரி டிம்டும், என் கூட்டை விட்டு இந்த கொடூர மனிதனின் கையில் சிக்கியதிலிருந்து என் மூளையே கலங்கிப் போயிருக்கிறது. பிங்கி, கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். உன்னை நான் விடுவித்து விடுவேன். டிம்டும் கூட்டின் கம்பிகளை கருமத் துவங்கியது. டிம்டும் ஒரு சாதாரண அணில் அல்ல. அதன் பெற்றோர் மலேசிய காட்டுவாசி. அவர்கள் ஒரு சூவிலிருந்து தப்பி வந்தவர்கள். டிம்டும் கூட்டை திறந்ததும் பிங்கி தடுமாறி வெளியே வந்தது. பிங்கி டிம்டுமிடம், என் சிறகுகளை இழந்துவிட்டேனே, எப்படி பறப்பேன் என்றது. தெரியும் தெரியும், என் முதுகில் ஏறி இறுகப்பற்றிக்கொள், மற்றதை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்றது டிம்டும். டிம்டும் கிளையிலிருந்து கிளைக்கும் மரத்திலிருந்து மரத்திற்கும் பிங்கியை சுமந்து கொண்டு தாவிச் சென்றது. பிங்கி கூட்டை அடைந்தது. அதன் தாயும் சகோதரியும் ஆச்சரியத்தால் வாயடைத்துப் போயினர். டிம்டும், உனக்கு எப்படி நன்றி சொல்லுவோம் என்றது தாய்க்கிளி. பிங்கி டிம்டும்மை கட்டிப்பிடித்து நன்றி சொன்னது. டிம்டும் பிங்கியிடம், சிறகுகளை குறித்து கவலைப்படாதே, அவை சீக்கிரமாய் வளர்ந்துவிடும் என்று கூறி சென்றது. மேலும் கீழும் வாலை ஆட்டிக்கொண்டு டிம்டும் மரத்திலிருந்து கீழே இறங்கிய போது மழைத்தூறல் போட்டது. வீட்டுக்குக் கொண்டு வந்து சேர்த்ததற்கு உமக்கு கோடி நன்றி கடவுளே என்றது பிங்கி. Thanks for watching. For more videos like, share and subscribe.